ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட் வித் சரண். டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை குழம்பு. இந்த மாதிரி உடச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு. வாங்க சொல்கிறேன். பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டாலே போதும். எப்போவுமே தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கட்டம் உப்பு சேர்த்து வதக்குங்க. நல்லா குழஞ்சி வதங்கிட்டோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது மசாலா தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா சலசலன்னு தண்ணி கொதிக்கட்டும். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கணுன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மசாலா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். அதிகபட்சம் ஒரு 5 முட்டை வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. முட்டை உடையாத மாதிரி மெதுவாக திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா முட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.